டென்டல் அப்பாயின்மெண்ட் இருந்தது, போயிருந்தாங்க. இருக்கிறதுலையே பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட்லினா அந்த டென்டலில் தான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கிறதும் கஷ்டம் தான். அப்பாயின்மெண்ட் இப்போ போட்டால் ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் தான் கொடுக்குறாங்க. அப்படி கிடைச்சும் பார்த்தீங்க அப்படின்னா இவனுக்கு 6 இயர்ஸ் ஆகல, பல்லு வந்து எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தான் வந்து வேறு ஹாஸ்பிட்டலில் போட சொல்லியிருக்கிறாங்க. வரும்போதே கையோட இந்த கிட்ஸ் மீல் மெக்டியில் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ டாய்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்கூல் பேக்கில் தொங்க விட்டுற கிராக்ஸ் இருந்தது. பார்க்கவே க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. அடுத்து இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறனால ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ண வச்சிருவான். ஸோ ஹோம்ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டேக்கான தமிழ் ஸ்கூல் ஹோம்ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருந்தான். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியிருந்தது. எல்லாமே வந்து அவன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தான். அவன் வந்து உட்காந்துட்டான் அப்படின்னா ஹோம்ஒர்க் பண்ணிவிடுவான். உட்கார வைக்கிறது தான் கஷ்டம். ஸோ இன்றைக்கி ப்ராஜெக்ட்டும் சூப்பராக பண்ணி முடிச்சுட்டான். பண்ணி முடிச்சுட்டு உடனே விளையாட போயிட்டான். அடுத்து கிண்டர் கார்டன் ஹோம்ஒர்க் கொஞ்சம் இருந்தது, அதையும் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா ஹோம்ஒர்க்கையும் முடிச்சாதான் அடுத்து 2 days நம்ம சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம்.